அரசு பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்படும் அடையாள அட்டையில் சாதி பெயர் குறிப்பிடப்படாது என்று அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். அரசு பள்ளி மாணவர்களுக்கு சாதி அடையாளத்துடன் கூடிய அடையாள அட்டை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும், முதற்கட்டமாக 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பெயர், முகவரி, சாதி, ரத்தத்தின் வகை, ஆதார் உள்ளிட்ட தரவுகளுடன் அடையாள அட்டை வழங்கப்பட உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்திருந்தார். அமைச்சர் செங்கோட்டையனின் இந்த அறிவிப்புக்கு பல்வேறு தரப்பில் இருந்தும் கடும் கண்டனங்கள் எழுந்தன. இந்நிலையில் கோபிசெட்டிப்பாளையம், கச்சேரிமேடு பகுதியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவிற்கு பின்னர் அமைச்சர் செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது மாணவர்களுக்கு வழங்கப்படும் அடையாள அட்டையில் சாதியை குறிப்பிடப் போவதில்லை என்று கூறினார். பிளட் குரூப், ஆதார் ஆவணங்கள் மட்டுமே அடையாள அட்டையில் இருக்கும் என்றும் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்தார். நாம் வழங்கப்படுகிற டேட்டாவில் ஜாதி அடிப்படையில் இருக்காது. ஏனென்று சொன்னால் பள்ளியிலே கொடுத்து விட்டதற்கு பிறகு அதில் இடம்பெறக்கூடாது என்பதுதான் அரசுடைய நோக்கம். மாணவர் நலன் கருதி அவருடைய வாழ்க்கையில் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு விபத்துக்கள் வருகிற போது அந்த டேட்டா என்று சொல்லப்படுகிற அந்த முகவரியும் ஆதார் அட்டையும் இருக்குமேயானால் உடனுக்குடன் அவர்களுக்கு நிவாரணப் பணிகள் ஆற்றுவதற்கும், அதே நேரத்தில் வெளியூருக்கு சென்று திரும்புகிற போது உடனடியாக மற்றவர்களோடு தொடர்பு கொள்வதற்கும் அது ஏதுவாக அமையும். தொடர்ந்து பேசிய அமைச்சர் செங்கோட்டையன், ஜனநாயக திரைப்பட தயாரிப்பாளர் வெங்கட்ட நாராயணா டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக நியமிக்கப்பட்டது அரசின் கொள்கை முடிவு என்றும் இதில் எந்த தவறும் இல்லை எனவும் தெரிவித்தார். பொதுவாக பிரதிநிதியில் நியமிப்பது அரசுடைய கொள்கை முடிவுகள். அது இந்தியாவில் இருக்கிற எல்லோருக்கும் அந்த சம உரிமை இருக்கிறது. ரெப்ரஸன்டேட்டிவ்னு சொன்னீங்கன்னாவே இந்தியாவிற்கு தான் அவங்க டெல்லிக்கு தான் போறாங்க. அதனால ஒரு பெரிய தவறுகள் கிடையாது. வேற 100% நம்முடைய முதல்வரால் நியமிக்கப்பட்ட அத்தனை பேரும் தமிழ்நாட்டிற்காக குரல் கொடுப்பார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் அனைத்து திட்டங்களையும் மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிற கொண்டு வருகிற திட்டங்களாக இருந்தாலும் சரி, அதே நேரத்தில் நதிநீர் பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, முழுமையாக அதற்காக வாதிடுவதற்கும் அதே நேரத்தில் குரல் கொடுப்பதற்கும் நியமிக்கப்பட்ட அத்தனை பேரும் தயாராக இருக்கிறார்.